பாருங்க, அவர்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு. எல்லார் பேரும் நான் கேட்டிருக்கேம்மா, எல்லார் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேம்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. உங்களுக்கு உங்களுக்கு கேட்டுங்க. இப்படிப்பட்ட வாய் உங்கள் புருஷனுடைய வாயில வரணுங்க, வரணும். புருஷனை எப்படி வேணுமா தக்க வச்சுக்கணும், பிள்ளைகளை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும்னு நமக்கு தான் தெரியணும். வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரயமா செய்து அதை நோக்கமா இருக்கணும். அப்பதான் வீடும் கட்டப்படும், நீங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டதா இருப்பீங்க. பிள்ளைகள் எழும்ப அவளை பாக்கியவதின்னு வாங்கலாம். புருஷன் அவளை பார்த்து, நீ அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேம்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். சௌந்தரியமும் வஞ்சனையும் உள்ளது. அழகு மட்டும் போதாது, அழகு மட்டும் போதாது. டிசினா புடவை கட்டுறது போதாது, டிசினா கிளிப்பு கொட்டினா போதாது, டிசினா நகைகளை வாங்கி போட்டா போதாது, அடுத்தது மேக்கப் பண்ணினா போதாது, எல்லாமே வீண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் தருங்க, நல்ல சவுண்டா. நான் இப்படிதான் நடக்கணும். என் புருஷன் என்ன புகழணும், என் பிள்ளைங்க என்ன ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. இங்க அதான் சொல்றது, சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவா. நல்லா உங்களுக்கே கரந்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. நல்ல 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 நல்ல